யுஜிசி விதிகள் திருத்தம் செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் கண்டனம். ஆளுநருக்கு அதிக அதிகாரம் தரும் வகையில் யுஜிசி விதிகள் திருத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு. ஆளுநருக்கு அதிக அதிகாரம் தரும் வகையில் யுஜிசி விதிகள் திருத்தப்பட்டது மாநில உரிமைகளுக்கு எதிரானது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். ஆளுநரை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக ஆர்ப்பாட்டம். உரையை புறக்கணித்து சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியதற்கு கண்டனம். பொங்கல் அன்று யுஜிசி நெட் தேர்வு தேதியை நடத்தக்கூடாது. 16ஆம் தேதிக்கு பிறகு வைக்குமாறு மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கடிதம். HMPV வைரஸ் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம். 3 முதல் 5 நாட்கள் காய்ச்சல் இருக்கும் என்றும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. HMPV வீரியமிக்க வைரஸ் அல்ல. தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட இருவரும் நலமுடன் உள்ளனர். முகக்கவசம் அணியலாம், கட்டாயமில்லை என்றும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக KT ராஜேந்திர பாலாஜி மீது தொடரப்பட்ட வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைத்த உத்தரவை மாற்ற முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். ஆயிரக்கணக்கானோர் பேனரி சென்றதால் ஸ்தம்பித்த மதுரை மாநகர். EPS உறவினர் ராமலிங்கம் வீட்டில் IT ரெய்டு. 26 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை. வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் கல்லூரியில் மீண்டும் ரெய்டு. ED அதிகாரிகள் தீவிர சோதனை. HMPV வைரஸ் பரவல். இந்தியாவில் பாதிப்பு எண்ணிக்கை 7ஆக உயர்வு. நீலகிரி மாவட்டத்தில் முகக்கவசம் கட்டாயம். மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. திபெத் நேபாளம் எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம். 53 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். ஒவ்வொரு பந்தையும் புதிய பந்தாக நினைத்து விளையாடினால் விராட் கோலி மீண்டும் ஃபார்மிற்கு திரும்பலாம். தென்னாப்பிரிக்க முன்னாள் வீரரான ABD வில்லியர்ஸ் அறிவுரை.